வணக்கம். நமக்கு சில நேரங்களில் மனசு திடீர்னு ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்கும். அப்படி இல்லைனா கூட யாராவது எதுனா நம்மளை சொல்லியிருப்பாங்க. ஆனால் அதை யார்கிட்ட சொல்கிறதுன்னு தெரியாது. நம்ம யாரையாவது ஏதாவது ஹர்ட் பண்ணி பேசிட்டோமோ அப்படின்ற ஒரு கவலை இருக்கும். அதையும் யார்கிட்டையும் ஷேர் பண்ண முடியாது. ஸோ இந்த மாதிரியான நேரங்களில் நம்ம ஒரு 25 ஏஜுக்கு மேலே உள்ளவங்க கண்டிப்பாக இதை ஃபாலோ பண்ணலாம். ஒரு டைரி எழுதுகிற பழக்கமோ, இல்லை இது மாதிரி பிரச்சனை, இது மாதிரி மனசு கஷ்டமாக இருக்குங்கிறப்போ ஒரு பேப்பர் பேனை எடுத்து அதில் என்ன நினைக்கிறீங்க, யார்கிட்ட என்ன சொல்லணும்னு நினைக்கிறோமோ அதை அதில் அழகாக எழுதிடலாம். இந்த மாதிரி உங்கள்கிட்ட நான் அப்படி நடந்துக்கிட்டேன், அது எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அப்படின்னு எழுதலாம். இல்லை நீங்கள் இந்த மாதிரி என்ன சொல்லிட்டீங்க, எனக்கு அது ரொம்ப கஷ்டமாக இருக்குது, எனக்கு இது மாதிரி நடந்துருச்சு, இப்போ என்ன வேணுமோ அதில் எழுதிட்டு வச்சுக்கணும். இது மாதிரி அதை திருப்பி படித்து பார்க்குறப்ப, அடுத்த நாள் படித்து பார்க்குறப்ப சில நேரங்களில் அது சில ஃபூலிஷ்தனமாகவும் இருக்கலாம், சில நேரங்களில் சீரியஸாகவும் இருக்கலாம், சில நேரங்களில் சரி பரவாயில்ல. ஆனால் இந்த மாதிரியெல்லாம் எழுதுகிறப்ப நமக்கு மனசில் உள்ள அந்த பாரம் கண்டிப்பாக கொஞ்சம் குறையும். இது பயங்கர ஒரு ஸ்ட்ரெஸ் ரிலீஃபான ஒரு விஷயம். ஒரு பேப்பர் பேனாக இருந்தால் அது ரொம்ப 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 நமக்கு ஒரு நிறைய நட்பு உறவுகளை விட அது ரொம்ப சீக்ரெட்டான ஒரு விஷயம். எழுதி நம்ம சீக்ரெட்டாக வச்சுக்கணும். நம்ம மனசில் உள்ளதை அதில் பகிர்ந்துக்கலாம். அந்த பேப்பர் பேனாவுக்கு அவ்வளோ வேல்யூ இருக்குது. அதனால் நமக்கு ஏதாவது கஷ்டம் இருக்குதுன்னா அதில் நம்ம உடனே அதில் எழுதி வச்சுக்கலாம். எழுதிட்டு பிறகு படித்து பார்க்குறப்ப அந்த கஷ்டம் சாதாரணமாக கூட நினைக்கலாம். அந்த நிமிஷத்தில் அது பெரிய கஷ்டமாக இருக்கலாம். ஆனால் அந்த கோபத்தோடு போய் சில பேர்ட்ட பேசிட்டோன்னு வச்சுக்கிங்களேன், அந்த வார்த்தைகளை விட்டுட்டோன்னா அதுவும் கஷ்டமாக போயிடும். மனசில் நினைக்கிறது எல்லாத்தையுமே எல்லார்கிட்டையும் சொல்லவும் முடியாதுல்ல. மனசு கஷ்டமாக இருக்குங்கிறதையும் சொல்ல முடியாது, சந்தோஷமாக இருக்குங்கிறதையும் சொல்ல முடியாது. ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயத்தை ஃபாலோ பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது நிறைய விஷயங்களை இந்த வக்கரத்தை கூட குறைக்கும். ஒருத்தவங்க மேலே மிகப்பெரிய கோவம் வந்திருக்கு அப்படின்னா, அதை கோவம் வருதுன்னா அது நம்ம இது மாதிரி எழுதிட்டா கூட ரிலாக்ஸ் ஆகிடும். மனசுக்குள்ளேயே வச்சு இந்த கொலை பண்ணுறாங்க பாருங்கள், கொலை பண்ணுறது, அங்கே போட்டு விடுறது, இங்கே மாட்டி விடுறது, அவங்கள பற்றி தூத்தி பேசுகிறது, ஒருத்தவங்களை பற்றி, இந்த மாதிரி கேரக்டர் எல்லாமே இதில் குறையும். சந்தோஷமோ துக்கமோ உடனே நம்ம பகிர்ந்துக்கிட்டோன்னா நம்ம மனசில் உள்ள பாரமும் குறையும், அதோட வேல்யூவும் நமக்கு தெரியும். ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எல்லாருக்கும். தேங்க்யூ.